இல்லை, இது வந்து ஒரு பின்னடைவுன்னு இல்லை. ஏன்னா இப்போ இந்த தடவை நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விஜய் அவர்களுடைய வருகையினால் இது வந்து ஒரு சுனாமி அலை மாதிரி அடிச்சிருச்சு. இது அப்போ வந்து ஸ்டாலின் ஐயாவே தோற்று போயிட்டார். அதிமுக வந்து இது வரைக்கும் ஒன்றா ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருக்கணும். இப்போ அவங்களும் எதிர்கட்சியாக இருக்க முடியாத சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 சூறாவளி காற்றில் வந்து ஒரு பெரிய பெரிய ஆலமரங்களே வந்து வேரோடு விழுகும்போது இது வந்து ஒரு சர்வசாதாரணம். ஸோ அப்போ வந்து இவங்க போன சட்டமன்ற தேர்தலில் 6.68% வாக்கு வாங்கினாங்க. இப்போ 4%, சற்றேறக்குறைய 20 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேரலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் வாக்காளர்கள் உங்களை நம்பி உங்களுக்காக வாக்கு அளிச்சிருக்காங்கும் போது அது வந்து அவங்க ஒரு ஒரு வெற்றியாக தான் அவங்க பார்க்கணும். ஸோ இதில் வந்து அவங்க துவண்டு போக மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அந்த மாதிரி துவண்டு போகக்கூடிய கூட்டம் வந்து நாம் தமிழர் கூட்டம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. வேட்பாளர் அறிமுகத்தில் எனக்கு சீமான் அவர்கள் மேலே பெருத்த மரியாதை உண்டு. அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசம விகிதம் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பட்டியல் இனத்தவரை வந்து கொண்டு போய் நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்துறது, பிராமணர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்தது, இவங்க 2 பேரும் தான் சீட் கொடுத்தது, நாம் தமிழரும் அவங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் இந்த வேட்பாளர்கள் வந்து என்னன்னா தொடர்ந்து ஒரு இடத்துல பயணிக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு அலையை நம்பி உங்களுடைய அரசியல் இல்லை, உங்களுக்கு வந்து கொள்கை சார்ந்த அரசியல். அந்த கொள்கையை மாற்றத்துக்கு அதிகமாக ஆட்கள் தேவை. அதே மாதிரி நீங்கள் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது பல பேர் பல வாரம் பிரிஞ்சிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பேசினாதான். அவங்கள வாக்காளர்களை மட்டும் இல்லாமல் அவங்கள தேர்தல் களப்பணியாளர்களாகவும் இவங்க பயன்படுத்தணும். இல்லைனா பிடிச்சது எனக்கு வாக்கு இருக்குது அதனால நான் வாக்கு போட்டு வந்துடுவேன்றாங்க. ஆனால் ஒரு களப்பணியாளராக இருக்கும்போது அந்த ஒத்த வாக்கு வந்து 10 வாக்காக மாற்ற முடியும் அவங்களால. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வருவாங்க மேலே. விஜய்க்கு பின்னாடி போயிருக்காங்கன்னா இன்றைக்கி விஜய்க்கு மேலே நம்பிக்கை இருக்கனால போகிறாங்க. இதே விஜய் சரியாக செய்யலைன்னா அதே மக்கள் வேறு பக்கம் போவாங்க. மக்கள் வந்து எல்லாத்தையும் நம்புவாங்க. அப்போ அந்த நம்பும் போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லைன்னா யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. காமராஜரே தோக்கடிச்சாங்களா இல்லையா? அப்போ இப்போ சில பேர் வந்து இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோற்ற உடனே கண்ணீர் விட்டு கதறி ரோட்டில் படுத்து அழுறதெல்லாம் பார்த்தோம். நம்ம காமராஜர் இருந்தபோது தோக்கடிச்சிங்களா? அப்போ எத்தனை தலைவர்கள் தோத்துருக்காங்களே, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம். அண்ணா தோத்தாரா இல்லையா? அப்போ இது வெற்றி மட்டுமே ஒரு அளவுகோல் அல்ல ஒரு அரசியல். அது மக்களுக்கு உண்டான நம்ம எப்படி வந்து கொண்டு போகிறோம். அப்போ அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ். சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு 36 லட்சம் வாக்குகளை வந்து நாம் தமிழர் வந்து பெற்றிருந்தாங்க. இந்த தேர்தலில் 19,72,000 வாக்குகளாக அது குறைஞ்சிருக்கு. 4% ஆகியிருக்காங்க. இதை வந்து ஒரு பின்னடைவுன்னு பார்க்குறதா இல்லை 19 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க, இதிலேருந்து ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து நம்ம செல்லும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, இது வந்து ஒரு பின்னடைவுன்னு இல்லை. ஏன்னா இப்போ இந்த தடவை நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விஜய் அவர்களுடைய வருகையினால் இது வந்து ஒரு சுனாமி அலை மாதிரி அடிச்சிருச்சு. இது அப்போ வந்து ஸ்டாலின் ஐயாவே தோற்று போயிட்டார். எதிர்கட்சி தலைவராக கூட இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் உட்கார முடியுமே ஒழிய ஐயா உட்கார முடியாது. அதிமுக வந்து இது வரைக்கும் ஒன்றா ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருக்கணும். இப்போ அவங்களும் எதிர்கட்சியாக இருக்க முடியாத சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 சூறாவளி காற்றில் வந்து ஒரு பெரிய பெரிய ஆலமரங்களே வந்து வேரோடு விழுகும்போது இது வந்து ஒரு சர்வசாதாரணம். ஸோ அப்போ வந்து இவங்க போன சட்டமன்ற தேர்தலில் 6.68% வாக்கு வாங்கினாங்க. இப்போ 4%, சற்றேறக்குறைய 20 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேரலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் வாக்காளர்கள் உங்களை நம்பி உங்களுக்காக வாக்கு அளிச்சிருக்காங்கும் போது அது வந்து அவங்க ஒரு ஒரு வெற்றியாக தான் அவங்க பார்க்கணும். ஸோ இதில் வந்து அவங்க துவண்டு போக மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அந்த மாதிரி துவண்டு போகக்கூடிய கூட்டம் வந்து நாம் தமிழர் கூட்டம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. சார், இப்போது திமுக எதிர்ப்பு அந்த மாற்றுன்ற அடிப்படையில் நாம் தமிழர் வந்து பயணிச்சுட்டு வந்தாங்க. அந்த வாக்குகளையும் விஜய் அவர்கள் பறிச்சிருக்காருன்றது தான் தெளிவாக தெரியுது. ஸோ அது திருப்பி நாம் தமிழருக்கு வர வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்தில்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள், எதிர்ப்புகள். அது வந்து அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து அவங்க அந்த மடை மாறி போனது. திமுகவை மட்டுமே பிரதான எதிர்ப்பு அரசியல் செஞ்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு கூப்பிட்டு விஜயனுடைய எதிர்ப்பு அரசியல் செய்யும் போது அந்த இடத்துல விஜய் வந்து ஓவர்டேக் பண்ணுறார்.
நீங்கள் 2 பேருமே சமதளத்தில் எதிர்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இங்கே இப்போ அதிமுகவை என்ன பண்ணுச்சு, கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து திமுகவை தான் எதிர்த்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க நிறைய பேர் கேட்பாங்க, வேன் வந்து விஜய்க்கு அவங்க போய் அதிமுக ஆதரவு கொடுத்தாங்க. அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கல. அவங்க செஞ்சது அதிமுக வந்து திமுகவுடைய எதிர்ப்பு அரசியல். ஏன்னா அவங்க தான் அரசாங்கத்தில் இருக்காங்க, ஆட்சியை வச்சுருக்காங்க, காவல்துறையை வச்சிருக்கும் போது அவங்கள தான் கேள்வி கேட்க முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் வந்து மடைமாறி போயிட்டாங்க. அதை நம்ம பல தடவை அந்த டைம்லேயே நம்ம வார்ன் பண்ணோம். அது யாரும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே இந்த இடத்துல அங்கே சண்டை போட்டுறது இவர் திரும்ப ஒன்று, இவர் மறுபடியும் அங்கே ஃபோக்கஸ் பண்ண அது அவருக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, கட்சி வந்து பின்னடைவை வந்து சந்திச்சிருக்குன்றப்போ என்ன புதுசாக செய்யணும்னு நினைக்கிறீங்க? எப்படி மீண்டும் கட்டமைப்பை ஏற்படுத்தி முன்னேறி செல்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த தடவை நம்ம பல இடத்துல கேட்டது வந்து என்னன்னாக்கா, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட்டுங்கெல்லாம் பெருசாக இருக்க மாட்டாங்க, இப்போ தான் கட்சி அவங்களுக்கு கட்டமைப்பே இல்லைன்னாங்க. ஆனால் கிராமம் முதல் கொண்டு விஜய் அவர்கள் கட்சிக்கு மக்களே தன்னெழுச்சியாக வந்து அங்கே பூத் ஏஜென்ட்டாக உட்காந்து, பெண்கள் முதல் கொண்டு உட்கார்ந்தது வந்து நமக்கு பேசினவங்கெல்லாம் நமக்கு தகவல் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். நிறைய இடத்துல நாம் தமிழர் ஆட்கள் இல்லைங்கிறதும் பூத் ஏஜென்ட்டில் நமக்கு வந்த தகவல்கள். அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஒரு பெரிய அளவுக்கு பிரதானமான அரசியல் கொள்கைகள் எடுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணுங்கும் போது அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ விஜய்க்கு வந்து ஒரு அலை இருக்கிற மாதிரி ஒரு கொள்கை சார்ந்து போகிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு அலை அடிக்காது. புரியுதா இல்லையா என்ன சொல்கிறேன்? அந்த அலையை ஏற்படுது. ஏன்னா கொள்கை ரீதியாக நீங்கள் போய் ஒரு மக்களை மாற்றணும், திருத்தணும், கொண்டு வந்து சேர்த்தணுன்னாக்கா அது உங்களுக்கு பல காலங்கள் பிடிக்கும். அதுக்கு உங்களுடைய சீமான் மாதிரியோ இல்லை சீமான் மாதிரியோ கூட இருக்கிற ஒரு 10-20 பேர் பேச்சாளர்களோ பத்தாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அது காரியம் வந்து சாத்தியப்படும். அப்போ அந்தந்த இடத்துல வந்து நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், அந்தந்த இடத்துல இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஜெயிச்ச வேட்பாளர்கள் கூட எந்தெந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களோ, பல ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் காலி. ஆனால் அதையும் மீறி வந்து அந்த தாக்கு பிடிச்சிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குனால அந்த தொகுதியில் அவங்களுக்கும் மக்களுக்கும் உண்டான அந்த தனிப்பட்ட கனெக்ட் அது அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க பண்ணணும்னா அது ஒரு லாங் டேர்மில் வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அந்தந்த தொகுதின்னு இருக்கும்போது வேட்பாளர் அறிமுகத்தில் எனக்கு சீமான் அவர்கள் மேலே பெருத்த மரியாதை உண்டு. அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசம விகிதம் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பட்டியல் இனத்தவரை வந்து கொண்டு போய் நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்துறது, பிராமணர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்தது, அதே மாதிரி இப்போ விஜயம் பண்ணியிருக்காங்க. பொது தொகுதியில் வந்து எஸ்சி வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 2 பிராமணர்கள் எம்எல்ஏக்கள் ஆயிருக்காங்க இன்றைக்கி தாவேக்கால. மற்றவங்க சீட்டே கொடுக்கல, இவங்க 2 பேரும் தான் சீட் கொடுத்தது, நாம் தமிழரும் அவங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் இந்த வேட்பாளர்கள் வந்து என்னென்னா தொடர்ந்து ஒரு இடத்துல பயணிக்கணும். இப்போ இந்த தடவை வந்து விஜய்க்கெல்லாம் அப்படியா அந்த மாதிரி வேட்பாளராக இருந்தால் சார் ஓட்டு போட்டாங்கன்னா இல்லை, இது அலைக்காக விழுந்த ஓட்டு. ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஜெயிச்சு வர எம்எல்ஏஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக விழுந்த ஓட்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு அலையை நம்பி உங்களுடைய அரசியல் இல்லை, உங்களுக்கு வந்து கொள்கை சார்ந்த அரசியல். அந்த கொள்கையை மாற்றத்துக்கு அதிகமாக ஆட்கள் தேவை. இப்போ வெறும் சீமான் அவர்கள் மட்டும் எல்லா ஊர்லேயும் பேசினா எல்லாருமே அவரை மட்டும் கேட்டு பண்ணிவிடுவாங்களா? அவருடைய பேச்சை வந்து ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டு அவன் நல்லா பேசுகிறாருப்பான்னு போயிடுவான். அவனை ஃபாலோ அப் பண்ணணும் இல்லையா? நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபாலோ அப் வேணும்ல. அப்போ அந்த ஃபாலோ அப் மெக்கானிசத்துக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த நல்ல ப்ராடக்டை விற்கிறதுக்கு விளம்பரம் வேணுன்ற மாதிரி விளம்பரமும் வேணும், ஃபாலோ அப்பும் வேணும். நீங்கள் என்ன விளம்பரம் பார்த்து அவனுக்கு வாங்கலான்னு தோணும், அப்போ வந்து நீங்கள் போய் அங்கே நிற்கணும். ரைட். நீங்கள் நிற்கலைன்னா அடுத்த விளம்பரத்தை பார்க்கும்போது அவன் அந்த விளம்பரத்துக்கு அந்த ப்ராடக்ட் போடுவான், அவன் சேல்ஸ்மேன் வந்து அங்கே போயிடுவான். அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். அதே மாதிரி இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியலுங்கிறது பல பேர் பல வாரம் பிரிஞ்சிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பேசினாதான். அவங்கள வாக்காளர்களை மட்டும் இல்லாமல் அவங்கள தேர்தல் களப்பணியாளர்களாகவும் இவங்க பயன்படுத்தணும். இல்லைனா பிடிச்சது எனக்கு வாக்கு இருக்குது அதனால் நான் வாக்கு போட்டு வந்துடுவேன்றாங்க. ஆனால் ஒரு களப்பணியாளராக இருக்கும்போது அந்த ஒத்த வாக்கு வந்து 10 வாக்காக மாற்ற முடியும் அவங்களால. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வருவாங்க மேலே. குறிப்பாக பட்டியல் சமூகங்கள் பெருசாக கன்சாலிடேட் ஆகும் நாம் தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்னா அது ஆவலன்றது தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் தனித்தொகுதிகளில் கிட்டத்தட்ட 50% மேலே இருக்கக்கூடிய தனித்தொகுதிகளில் தாவேக்கா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டியல் சமூக வாக்கில் பெருமளவு தாவேக்கா பிரிச்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம இதையும் சொல்லிட்டு இருந்தால் தான், விஜயனுடைய வாக்கு வங்கி எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா 4 வங்கி பிரதானமாக இருக்குது.
அதாவது அவர் எத்தனை சதவீதம் வாங்கினாலும் அதில் 80% இந்த 4 பக்கெட்டில் தான் வரும். ஒன்று இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினர், எஸ்சி எஸ்டி. அப்போ அந்த எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி வந்து பிரதானமாக போயிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% மேலே தனி தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் போதெல்லாம் கூட வந்து திமுக கூட்டில் இருக்கிற ஆளுங்களே வந்து இல்லை அதெல்லாம் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் போகாது அப்படி இப்படின்னு மைனாரிட்டி வந்து இவங்களுக்காகவே மட்டுமே இருக்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. வேற வாக்குல 25% நம்மள்தான். அப்போ வந்து எல்லாருமே நான் அப்படியே நினச்சிட்டு இருப்பாங்களா? அதனால் நம்ம ஏற்கனவே அதையும் பேசியிருக்கோம். இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த சமூகத்துக்கு உண்டான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு என்னால் முடியலன்னா அந்த சமூக மக்கள் மற்ற ஆளுங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். எந்த சமூக மக்களும் ஒருத்தர் தலைவனை பின்தொடர்றது எதுக்காக? நமக்கான நீதியை தேடி தருவார். இப்போ விஜய்க்கு பின்னாடி போயிருக்காங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு மேலே நம்பிக்கை இருக்கனால போகிறாங்க. இதே விஜய் சரியாக செய்யலைன்னா அதே மக்கள் வேற பக்கம் போவாங்க. மக்கள் வந்து எல்லாத்தையும் நம்புவாங்க. அப்போ அந்த நம்பும் போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லைன்னா யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. காமராஜரே தோக்கடிச்சாங்களா இல்லையா? அப்போ இப்போ சில பேர் வந்து இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோத்த உடனே கண்ணீர் விட்டு கதறி ரோட்டில் படுத்து அழுறதெல்லாம் பார்த்தோம். நம்ம காமராஜர் இருந்தபோது தோக்கடிச்சிங்களா? அப்போ எத்தனை தலைவர்கள் தோத்துருக்காங்களே, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம். அண்ணா தோத்தாரா இல்லையா? அன்னைக்கெல்லாம் மீடியா எல்லாம் எடுத்து காமிக்கிறதுக்கு இன்னைக்கு மீடியா இருக்கிறனால எல்லாரும் வந்து உட்காந்து நம்ம அவர் மேலே நமக்கு எந்த இதுவும் இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே. ஆனால் ஒரு அண்ணாவே தோத்து இருக்கும்போது இவரும் தோக்குறாரு. ஜனநாயகத்தில் யார் வேணால் ஜெயிப்பாங்க, யார் வேணால் தோப்பாங்க, இதெல்லாம் சகஜம். இது அதுக்கெல்லாம் விதிவிலக்கே இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனுடைய தந்தைன்னு சொல்லக்கூடியவர் அம்பேத்கர் எந்த தேர்தலில் ஜெயிச்சார்? அவர் மக்கள் எங்கே ஜெயிக்க வச்சிங்க? அப்போ இது வெற்றி மட்டுமே ஒரு அளவுகோல் அல்ல, ஒரு அரசியல். அது மக்களுக்கு உண்டான நம்ம எப்படி வந்து கொண்டு போகிறோம். அப்போ அந்த மக்கள் சார்ந்த அரசியலை பண்ணலைன்னா யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போது நீங்கள் சிறுபான்மையினருங்கிறனால அவங்க என்ன எல்லாமே உடனே திமுகக்கே சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன? இல்லை. அவங்களுக்கு வந்து அதிமுக கூட பாரதிய ஜனதா இருக்குது, அவங்களுக்கு ஒரு வழி இல்லை, உங்களுக்கு போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ஆல்டர்னேட் வந்துருக்கு. அப்போ அந்த இடத்துல அலை அடிச்சும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போகுது. ஏன்னா அவரே ஒரு சிறுபான்மை, இதையும் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போது இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. குறிப்பாக சார், நேற்று ஸ்டாலின் அவர்கள் குளத்தூருக்கு போயிருந்தார் மக்களுக்கு நன்றி சொல்ல. பின்னாடியே பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அழுதுதே போகிற காணொலியெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து பல பேர் சொல்லக்கூடிய விஷயம். சென்னை வந்து எங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போது சென்னை கோட்டையிலே ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயமும், சென்னையிலே சரியாக வேலை செய்யலை, சேகர் பாபு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு மேலே பழைய தூக்கி போகிறாங்க. ஏன்னா வட சென்னையோட முதலமைச்சர் அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம்லாம் இருந்தது. உண்மையாலே அது நடந்ததா சார்? ஏன்னா சென்னை சரியாக அவங்க பார்க்கலையா திமுக? இல்லை, இது வந்து பாருங்களேன், 16 சீட்டு சென்னையில் அவங்க தான் ஃபுல்லாக, திருவள்ளூரில் அவங்க தான் ஃபுல்லாக, காஞ்சிபுரத்தில் அவங்க தான். அப்போ இந்த 3 மாவட்டத்துலையும் வேறு யாரும் கிடையாது. செங்கல்பட்டும். இப்போ இதில் திருவள்ளூரில் 10ல் 1 சீட்டு கூட கிடையாது திமுக. சிட்டியில் 16ல் 14 சீட்டு காலி விசில். அப்போ எங்கே இருக்குது உங்களுடைய கோட்டை? இப்போ நீங்கள் வந்து ஒரு அலை அடிக்கும் போது மரம் சின்னது பெருசெல்லாம் உழுவுன்னு நானே சொன்னேன், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோக்கிறது வந்து எப்படி? ஏன்னா அதை வந்து ஒரு மாடல் தொகுதி, அந்த தொகுதியை தான் நீங்கள் எடுத்து வீடியோ எடுத்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்களுக்கு ப்ராபகண்டாவுக்கு விளம்பரத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அந்த தொகுதி தான். அப்போ அதைத்தான் வந்து முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமனும் கேட்குறாரு. அவர் தான் இந்த குண்டை கொளுத்தி போட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது, அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? இதை வேணா ஐயா ஸ்டாலின் தோத்தாருங்கிறது அப்படியே நம்ம விட்டுட்டு போயிட முடியுமா? அதுக்கு பொறுப்பாளி யார், அந்த பொறுப்பாளிக்கு உண்டான நடவடிக்கை என்னன்னு அவர் கேட்குறாரு. அவங்களுக்குள்ளார ஏற்கனவே அண்டர் கரண்ட் இருக்குது. இல்லைனா பரந்தாமன் அவர்கள் தான் அந்த எக்மோரில் எம்எல்ஏவாக இருக்கிறவர், அவருக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்க வேண்டியது. அங்கே வந்து தமிழன் பிரசன்னாவை கொண்டு வந்து நிறுத்தினதில் பெரும் பங்கு வந்து ஐயா சேகர் பாபுனுடைய செயல் அது. அப்போ பரந்தாமன் அவர்களே ஒரு மாவட்ட செயலாளராக வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் இவங்க 2 பேர்த்துக்குள்ளார முட்டி மோதலாயிட்டு அதெல்லாம் வந்து அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளார ஒரு அண்டர் கரண்ட் இருக்குது. ஆனாலும் பரந்தாமன் சொல்கிறதுல வந்து ஒரு நியாயமும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ இதை வந்து சரி ஒருத்தர் தோத்துட்டாருன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? நீங்கள் கட்சி வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டியவர் தோத்துட்டாரு. ஆனால் அவரை தான் நீங்கள் பிரம்மாண்டமாக வச்சு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்லாம் நீங்கள் வீடியோ போட்டீங்க. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்லாம் போட்டீங்க. அவர் தானங்க உங்களுக்கு போஸ்டர் பாய். ஸ்டாலின் ஐயாவை சுற்றி தானே எல்லா விளம்பரமும் இருந்துச்சு. இன்னைக்கு அவர் எப்படி தோக்க வைக்கலாம்? அப்போ தோக்கடிக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு கவனக்குறைவு நடந்திருக்குன்னு
பரந்தாமன் அவர்கள் சொல்கிறது ஒரு நியாயமான காரணமாக தான் இருக்கணும், அதை அவங்க ஆராயணும். நான் அதை உடனே இல்லை சேகர் பாபு தான் தோக்கடிச்சிட்டாருங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. என்ன லேக் ஆச்சாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன்னா அது வந்து 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் அது வருது. ஸோ 11, 16, 2021 தொடர்ந்து இந்த இடத்துல, அதுக்கு முன்னாடி 1000 லைட்ஸில் இருந்தார். இது வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. 4வது முறை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் அவ்வளோ ப்ராபகண்டா பண்ணினீங்க. ஏன்னா 1 லட்சம் வாக்கு டிஃப்ரெண்ட்டில் ஜெயிச்சார் போன வருஷம். அப்போ இந்த தடவை எப்படி நீங்கள் தோத்தீங்க? அப்போ இந்த 5 வருஷத்தில் என்ன மாற்றம் நடந்தது? அப்போ போன வருஷம் அந்த 1 லட்சங்கிறது எந்த மாதிரி வாக்கு? ஏன்னா எஸ்ஐஆரில் நிறையா வாக்கு தூக்கப்பட்டுச்சு, சந்தேகம் எழுதுதான். அப்போ இத்தனை பேர் வந்து ரோட்டில் உளுந்து கதறி உருண்டு பிறண்டு அழுகுறானா, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தாவே ஜெயிச்சிருக்கலாமே சார். என்ன நடந்துச்சு அப்பாங்க? நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க? இல்லை, நான் எதுவும் சந்தேகம் இல்லை, நம்ம கேள்விகள் தான், சந்தேகங்கள். அப்போ இது வந்து ஒரு ஆய்வுக்கு அவங்க உட்படுத்தணும். ஏன் வந்து தோத்தாரு, எதனால் தோத்தாரு, அப்போ அதுக்கு காரணம் என்ன, அதை ஆராய்ஞ்சு அது நான் இவர் காரணம் அவர் காரணம் இல்லை, காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த காரணம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்லது. அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு வந்து ரிப்பீட் ஆகாது. ஏடிஎம்கே 3வது கட்சியாக தள்ளப்பட்டிருக்காங்க. அதிமுக இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவில் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கட்சிக்குள்ளே ஆல்ரெடி பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்துச்சுன்னா அதிமுக இருக்குமான்ற ஒரு கேள்வி இப்போ எழ தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து கட்சிக்குள்ளார பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போய் திமுகவில் சேர்ந்ததுலேருந்து அதிமுகவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சசிகலாவும் தனி கட்சி ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தினகரனும் தனி கட்சி. அப்போ இந்த கட்சிங்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. சிக்கல் எங்கன்னா, நான் ஆரம்பத்தில் இதையும் சொல்லியிருக்கேன், திமுக ஒருவேளை இந்த தேர்தலில் தோக்குமானால் அதுக்கு முழு காரணம் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் இல்லாதது தான். அவங்க ஐடி விங்கு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் களம் உண்மையான அந்த களத்தில் போய் விளையாடுறத விட இன்னைக்கு சோஷியல் மீடியா களத்தில் தான் இன்னைக்கு பெரிய சண்டை நடந்து அதுதான் இன்னைக்கு நிர்ணயிச்சிருக்கு. அப்போ இன்னும் வந்து இல்லை சோஷியல் மீடியா தானே நாங்கள் களத்தில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த சோஷியல் மீடியா அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு முக்கியங்கிறதே அதிமுக உணரவே இல்லை. அதில் பங்கெடுத்து முன்ன பின் இருக்கிறது வேற. அவங்களுக்கு இந்த புரிதலே ஏற்படலை அவங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திமுகவை பற்றி நீங்கள் எல்லாம் வீடியோலலாம் ஒரு டிபேட் நடக்குது, ஒரு ஆதரவாக பேசுகிற வீடியோலாம் வருதுன்னா உடனே பார்த்தீங்கன்னா படப்படன்னு ஓடும். நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக வரக்கூடிய வீடியோ பேசுகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்களே உங்களுக்கு பார்க்கலன்னா வேற யார் சார் பார்ப்பாங்க? இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு வீடியோ ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன பார்ப்போம், எந்த வீடியோ திடீர்னு அதிகமாக இருக்கேன், என்னடா இது அதிகமாக வீஸ் போயிருக்கேன், நம்மளே போய் பார்ப்போம் என்னதான் இருக்குது அதில், என்னதான் அதில் இருக்குது, ஏன் இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு. அப்போ அந்த ஒரு ஆர்வத்தை கூட, அந்த ஒரு அடிப்படையை கூட நீங்கள் புரிஞ்சுக்கலையே. அப்போ இந்த அதிமுக இங்கே வந்து பின்னடைவை சந்தித்ததுக்கு முதல் காரணம்னு நான் பார்க்குறது அதிமுகவினுடைய ஐடி விங்கினுடைய களத்தில் நல்லா வேலை பார்த்துருக்காங்க அதிமுக. ஆனால் ஐடி விங்கு 0. அதை அவங்க வந்து என்ன ஏதுங்கிறத பார்த்து அதை சரி பண்ணி ஆகணும். பாதிப்புன்னு பார்க்கும்போது திமுகவை விட அதிமுகவுக்கு பாதிப்பு குறைவு தான். 133 எம்எல்ஏலேருந்து 59 எம்எல்ஏ எங்கே, 66 எம்எல்ஏலேருந்து 47 எம்எல்ஏ. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஏற்பட்ட சேதாரத்தை விட திமுகவுக்கு அதிகம். அது இல்லாமல் அந்த கட்சி தலைவரே தோற்று போயிருக்காரு. உட்கார்ந்துருக்கிற மினிஸ்டர் 15 பேர்த்த காணும். அப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜன் தோற்று போகிறார். நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜனா இல்லை சுந்தர்சியான்னு பார்த்துட்டு இருந்தோம். முஸ்தபா போய் அடிச்சு வந்துட்டாராங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆரம்பத்துலேருந்து இதுவும் சொல்லிட்டு இருந்தேன், விஜய் வரனால 2 பேர்த்துக்கும் அடி விழுவும். ஆனால் அதிமுகவுக்கு வந்து 1 விழுந்ததுன்னா அங்கே 2 விழுவும். அப்படிதான் விழுந்திருக்கும். அப்படி தான் அந்த சீட்டு சொல்கிறது. அது 133லேருந்து இங்கே 59, 66லேருந்து 47. அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு வருது. ஸோ அதிமுகவினுடைய தோல்விக்கு பெருங்காரணம் அவங்க சமூக வலைதளங்களை என்னன்னே புரிஞ்சுக்காம, அதெல்லாம் ஒன்றா நமக்கு வந்து கள அரசியல் தாங்க, அங்கே போய் இருந்தால் போதும், இதை செஞ்சால் போதும்னு அவ்வளோ அசட்டையாக இருந்துட்டாங்க, இதில் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பெரிய பின்னுடைய. களத்தில் வேலை பார்த்தாங்களா? ஆமாம். இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் வேலை பார்த்ததை விட ஐயா எடப்பாடியார் நிறையா வேலை பார்த்தார். வேறு யாரும் தலைவர்கள் வந்து போய் தொகுதிகளை கவர் பண்ணதை விட அதிகமான தொகுதிகளை எடப்பாடியார் அவர்கள் கவர் பண்ணார். பிரச்சாரமும் ரொம்ப வலுவாக பண்ணினார். ஆனால் எல்லாத்தையுமே இதை கொண்டு போய் சேர்த்தணும் இல்லையா? எத்தனை பேர் வந்து எல்லாத்தையும் போய் பேசிட்டு போகிறோம், மீட்டிங்கில் போய் பார்த்துருவாங்க. சோஷியல் மீடியா நீங்கள் மொபைல் இல்லாதாலும் யார் இருக்காங்க சார்? என்றாச்சு யாருமே இல்லை. இப்போ திடீர்னு ஒருத்தர் வராரு, இப்போ விஜயை பார்க்க வரீங்களே வச்சுக்கிங்களேன், விஜயை போய் பார்க்க முடியலன்னா கூட சரி எப்படி இருந்தாலும் வீடியோ வரும் பார்த்துக்கலாம்னு உட்காருவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி நீங்கள் எடப்பாடியார் அவர்கள் பேச்சையோ அவருடைய சுற்றுப்பயணத்தையோ நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்களா? இல்லை. ஒவ்வொரு அடிப்படை வாக்காளனுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும்
அப்போ இந்த மாதிரி அதிமுக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அதிமுகவில் ஒரு பேச்சாளர்கள்னு ஒரு 100-150 பேர்த்த இளைஞர் பேச்சாளர்கள் எடுத்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன், பட் பெருசாக ஏதாவது வலைதளங்களில் பார்த்தீங்களா? இல்லை. அடுத்தது அந்த மீட்டிங்கில் பேசும்போது ஐயா எடப்பாடியாரும் இருக்கிறாரு. ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க, கர்ப்பமாக இருக்காங்க. இத்தனை வருஷம் எனக்கு வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு, சாதனைகளை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் என் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அவன் பிறக்கிறதுலேருந்தே வந்து அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அரிய வாய்ப்பும் கிடைக்குது, அதுக்கு நான் பெருமைப்படுறேன்னு பேசுகிறாங்க. இந்த வீடியோ எங்கேயோ பார்த்தீங்களா? இல்லை. மூணாவது, அப்படிப்பட்ட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளில் போய் ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆகுது குழந்தை. எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு ஃபோனில் பேசி நல்லா விசாரிக்கிறார், எப்படிமா இருக்கிற, ஸோ என்ன பிரசவம் ஆச்சு, எப்படி என்ன இதுங்கிறது. இதை எங்கேயாவது வீடியோ பார்த்தீங்களா? இல்லை. இதை வந்து எனக்கு வந்து ஒரு அதிமுக சார்ந்த நபர் இந்த வீடியோவை காமிக்கிறார். இது எங்கேயாவது நீங்கள் சமூக வெளியில் பார்த்தீங்களா சார்னு என்னை கேட்குறாரு. ஏங்கன்னா நீங்கள் காமிச்சதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறோம். அப்படி தான் சார் இருக்குது எங்கள் ஐடியினுடைய நிலவரம் அப்படிங்கிறார். எங்கள் ஐடி விங்க இப்படி தான் சார் வேலை பார்க்குது, மற்றதை விடுங்க சார், எடப்பாடியார் செய்கிறதையே கொண்டு போய் சேர்த்துல சார்ன்றாங்க. இப்போ இதே திமுகவில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த 2 சின்ன பசங்களை ரீல்ஸ் போடுறவங்களை கூப்பிட்டு பேசினார்ல, அது வைரல் ஆச்சா இல்லையா? ட்ரோலாகவும் ஆச்சு, அதே சமயத்தில் வைரலாகவும். அவ்வளோ விடுங்க, நம்ம ஸ்னேக் பாக் போய் கப்பு கொடுத்தார்ல, அது வைரல் ஆச்சா இல்லையா? ஆச்சு. அப்போ இதையெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் வைரல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? மக்கள் கூட கொண்டு சேர்த்துருக்கணும்ல. எங்கே இருக்குது அந்த வீடியோலாம்? அப்போ இன்னைக்கு களத்தில் நல்லா வேலை பார்த்துருக்குது அதிமுக. ஆனால் சமூக வலைதளத்தில், ஏன்னா இந்த தேர்தல் வந்து சமூக வலைதளம் எவ்வளோ முக்கியமான பங்காற்றுறதுங்கிறது சொல்லிட்டு நம்ம இதை ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லலை, ஆரம்பத்துலேருந்தே அதிமுக எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது சமூக வலைதளங்களில். இப்போ இளைஞர்கள் மூஞ்சி எங்கேயாவது பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, சீனியர் சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது வந்து ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசு இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டம் அதிமுகக்குள்ளார பார்க்குறீங்களா? இல்லை. அப்போ இதெல்லாம் தான் சிக்கல். அது அப்போ அதெல்லாம் அவங்க செய்யணும். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாயிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் இல்லைங்கிறதும் இல்லை. அதே மாதிரி திராவிட கட்சிகள்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறதும் கிடையாது. இவங்களும் 57 சீட்டு வச்சிருக்காங்க, 59, அவங்களும் 47ங்கும் போது அவங்களும் இது வரைக்கும் இருக்கும்போது அவங்களும் அவங்கள வந்து தகவமைச்சுப்பாங்க. என்ன தப்பு செஞ்சோம், ஏது தப்பு செஞ்சோம், எதனால் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, துரிதமாக எடுக்கிறாங்களோ அவங்களாம் ரிவைவல் ஆவாங்க. இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு கஷ்டமாகும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இன்கேஸ் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூடவோ இல்லை தவேகாக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சூழல்லாம் உருவாச்சுன்னா, ஆல்ரெடி கரத்தக் பீப்புள் கூட கூட்டணி வச்சு ஆட்சியை சரியாக நடத்த முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, தன் எம்எல்ஏக்களை ஈசிஆர் ரெசார்ட்டில் வந்து மறைச்சி வச்சிருக்காரு, அதைச்சி வச்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வு தாங்க. இவர் மற்ற கட்சிக்காரங்களை கொண்டு அடைச்சி வைக்கலையே, இல்லை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இப்போ யாராவது வந்து இப்போ ஜெயிச்ச எம்எல்ஏக்களை பூரா வாங்கன்னு ரிசார்ட்டுக்கு இவங்க போய் ஆளை விட்டு அனுப்பிச்சு கூப்பிட்டு போனாங்களா, இல்லை அவங்கவுங்க வந்து அவங்களே வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஓட்டு வந்து ஏதாவது வேட்பாளர்களுக்கு விழுந்திருக்குதா? இல்லை. யாருக்காக விழுந்த ஓட்டு? விஜய் முகத்துக்காக ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்புக்காக விழுந்த வாக்கு தான். அப்போ வந்து இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து விலை போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது ஒரு எம்எல்ஏ லாஸ், காலி. அந்த எம்எல்ஏ காலி. அதில் மறுதேர்தல் வருமா? யார் ஜெயிப்பா அந்த சீட்டில்? திமுக ஜெயிச்சிருமா அந்த இடத்துல? வேற எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு ஆள் வெளியே போறாருன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு எம்எல்ஏ யாரும் இருக்க முடியாது. அதனால அவங்க யாரும் வெளியே வரக்கூடிய ஆட்கள் அல்ல. ஸோ அவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ திடீர்னு வந்து கவர்னருக்கு இது வாங்க, ஆட்சி அமைக்க வாங்கன்னாக்கா அது எல்லாரும் வந்து சேரணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருக்காங்கங்கிறது தான் நான் பார்க்குறேன். இதை வந்து எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க, பிடிச்சி வைக்கிறதெல்லாம் கிடையாது இது. ஸோ அந்த எபிசோடெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த பார்வை வந்து எனக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாங்கங்கிறது வரவேற்கக்கூடியது தான். நிபந்தனையற்றனா என்ன, எங்களுக்கு இந்த மந்திரி சபை கொடுங்க, அந்த மந்திரி சபை கொடுங்கன்னு கூட கிடையாது. நாங்கள் நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறோம், பரவாயில்ல, நீங்கள் ஒரு மினிஸ்டர் கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் தே ஆர் இன் நீட், அந்த நீட்டில் இருக்கும்போது நீங்கள் கேட்குறதுல தப்பும் கிடையாதுங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் அவங்க இன்னொரு நிபந்தனை வைக்கிறாங்கன்னு செய்தி வருதுன்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரையும் நீங்கள் சேர்த்தக்கூடாதுன்றாங்க. சரி, அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அங்கே என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்க? அமமுக ஒரே ஒரு சீட்டு, பாஜக ஒரு சீட்டு, பாமக 4 சீட்டு. பாஜக கண்டிப்பாக அவங்க வரப்போகிறது இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு அமமுகவும் இதுவும், அப்போ அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துனாங்கன்னா கூட 5. சரி, நீங்கள் 5, விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சாய்ஸாக இருக்கும். என்டிஏ கூட்டணியிலேருந்து வேண்டாங்கிறது தான் முதல் அவருடைய விருப்பமாகவும் இருக்கும்.
அப்போ இந்த காங்கிரஸ் இந்த நிபந்தனையை வைக்கும்போது காங்கிரஸும் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து கூட்டு வரதுக்கு. இல்லை வேற ஏதாவது பக்கத்து மாநிலேருந்து எம்எல்ஏவை கடன் வாங்க முடியுமா? இல்லை, ஒன்றும் வாங்க முடியாது. அப்போ இன்னைக்கு திமுக அண்ணா திமுக தாவேக்கா அல்லாத எம்எல்ஏக்கள் வெறும் 20 பேர் தான். திமுக கூட்டணியில் 6 கட்சிகள்கிட்ட 14 எம்எல்ஏ, அண்ணா திமுக கிட்ட 3 கட்சியில் 6 எம்எல்ஏ. அப்போ அதில் பாரதிய ஜனதா விட்டிங்கன்னா மீதி 19 எம்எல்ஏ. இப்போ அவங்களுக்கு 208ன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது 12. அதில் காங்கிரஸில் வந்து 5 போயிட்டிங்கன்னா மீதி இன்னும் 7 சீட்டு வேணும் உங்களுக்கு. அப்போ அந்த 7 எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து வரக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, திமுக கூட்டணியிலேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு விசிகாவே கம்யூனிஸ்டையும் பண்ணுங்க. பண்ணா அவர் ஹாப்பியாக பண்ண போகிறாரு. யார் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதுக்கும் பண்ண மாட்டோம். என்டிஏ அதாவது திமுக கூட்டணியிலிருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஆனால் வந்து பாரதிய ஜனதாவும் வரக்கூடாது, அதிமுகவும் பேக்கப் கொடுக்கக்கூடாதுன்னா இது என்ன மாதிரி நிலைப்பாடு? அப்போ வந்து மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் மனமும் வந்து ஏற்றுக்கிறோன்னா எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? மெஜாரிட்டி தான் இல்லைன்றது தான். அப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் அவங்க தான் மெஜாரிட்டி. அப்போ அவங்க ஆளணுங்கிறது தான் இது. அப்போ அதுக்கே நீங்கள் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. அப்போ அதனால தான் நான் முதல்ல கேட்டேன், உங்களுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது உண்மையாலுமே உங்களுடைய கொள்கையில் ஒன்றா இருந்துச்சுன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் விஜய் ஆதரிக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. அப்படி அவங்க ஆதரிக்கலைன்னா அவங்களுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது வெறும் அரசியலுக்கான பேச்சை தானே ஒழிய உண்மையான நோக்கமாக இருக்க முடியாதுங்கிறதும் என்னுடைய பார்வை. பல்லறிக்கைக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி சரண்ராஜ்.